நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அ ஒரு ஊர்ல கோயில் மணி அடிக்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் மணி அடிச்சுட்டு இருந்தாரு, கடவுள கும்பிடுவாரு. இப்படியே போயிட்டே இருந்தது. அவர் வாழ்க்கையும் போய்க்கிட்டே இருந்தது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் அந்த காலத்துல ஒரு உத்தரவு வந்ததாம். இந்த மாரி கோயில் மணி அடிக்கிறதுக்கு கூட படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு எழுதவும் படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஐயோ! உடனே அங்கே அந்த கோயிலில் உள்ளவங்க, இல்லைப்பா இனிமேலேருந்து நீ வேலைக்கு தேவையில்லை, நீ படித்தவங்க தான் வைக்கணுன்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் அப்படியே கால் போகலாம் போய்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் இருந்தது. பீடியோ சிகரெட்டை பிடிக்கிற பழக்கம் இருந்தோடனே அவர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாக்கெட்டில் பார்த்துருக்காரு, பீடி இல்லை. ஐயோ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு கடையும் இல்லை. ஆனால் பெரிய தெரு, ஆனால் ஒரு கடை இல்லை. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே நம்ம கடை போட்டால் நல்லா பிஸ்னஸ் ஆகும்ட்டு உடனே அங்கே ஒரு சின்ன பெட்டி கடை டேபிள் மாதிரி வச்சு போட்டிருக்காரு. போட்டோம்னா அதில் நல்லா பீடி சிகரெட்டு எல்லாம் நல்லா விற்று சேல்ஸ் ஆகி கொஞ்சம் பணம் சேர முடியும். அப்புறம் சின்ன கடை ஒன்று போட்டு அதுவும் நல்லா முன்னேறி அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போட்டார். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போட்டு அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இப்படியே அவர் பணம் கூடிக்கிட்டே இருந்தோடனே அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அப்புறம் மாலு, அப்படி இப்படின்னு நல்லா பெரிய வசதி, காரு பைக் எல்லாம் வாங்கி நல்லா செல்வந்தர் ஆகிட்டார். செல்வந்தர் ஆனவுடனே அப்புறம் அவர் இப்படியே போயிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு செல்வந்தாயி நல்லா ஃபேமஸ் ஆனவுடனே அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. சார் நீங்கள் படிக்காமையே நீங்கள் கேட்டுருங்க, நீங்கள் எத்தனை வரைக்கும் சார்? நான் படிக்கவே இல்லை. படிக்க இதே நீங்கள் படிக்காத போதே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்கன்னா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் மட்டும் படிச்சிருந்தேன்னா இன்னமும் கோயிலில் மணி அடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்றது. ஐயோ! அப்போ தான் எல்லாத்தையும் தெரியும். ஓஹோ! அப்போ முன்னேறதுக்கு கல்வியறிவுல விடாமுயற்சியும் திறமையும் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே ஒரு முயற்சியில் வெற்றி பெறணும்னா நம்மளுக்கு கல்வி அறிவு தேவையில்லை, நம்ம முயற்சி, நம்ம திறமை. உடனே எல்லாரும் அவரை பாருங்கள் கல்வி அறிவுனாலும் நல்ல எவ்வளோ பெரிய ஆளாகிட்டாருன்ட்டு அவரை எல்லோரும் பாராட்டிட்டு அவர்கிட்ட அறிவுரை பெற்று போயிட்டாங்க. இதுதான் இந்த கதை.